சன்னாவை வச்சு இந்த மசாலா செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கருப்பு ஏலக்காய் 2, ஏலக்காய் 2, 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கம்மியா சேர்த்துக்குங்க. கசூரி மெத்தி கொஞ்சமா, ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு 3, கூடவே 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் வெள்ளை மூக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை அப்படியே குக்கர்ல சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க. ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஊற வச்ச தண்ணி இல்லாம கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மூக்கடலை வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரணும். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். நம்ம நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. இப்போ ஒரு கடாயில தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. 3 தக்காளி பெரிய தக்காளியா எடுத்திருக்கேன். கழுவிட்டு இதை சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோமா தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த மேல இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க மூக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா நான் வந்து கரெக்டான அளவுல தான் அரைச்சி வச்சிருக்கேன். அதனால அப்படியே சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு திக்கா வர டைம்ல தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இதை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வர டைம்ல கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி இதை வந்து நல்லா நுமுட்டி போட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்க கொஞ்ச நேரம் கொதிச்சதும் எண்ணெய்லாம் நல்லா தனியா திரிஞ்சு திக்கா வந்திருக்கு பாருங்க. நம்ம வேக வச்ச சென்னா தண்ணியோட சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கணும். அப்பதான் கொதிச்சு வரும்போது நமக்கு திக்கா வரும். அடுப்பு தீ மீடியமான அளவுல வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. நல்லா திக்கா இருக்கு பாருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சன்னா மசாலா ரெடி.